Assalamualaikum my dear viewers, welcome back to my channel tasty enjoyable homemaker. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது மீ கோரிங் நான் செய்கிறேன் டின்னர் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் ஃப்ரைடே vlog. இது ரெண்டும் தான் இன்னைக்கு இது Thursday night நான் குக் பண்ணுறேன். ஸோ என்னெல்லாம் Thursday and Friday random vlog தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்ச நாளாக 2 வாரமாக வீடியோவே போடலை. பிகாஸ் நானும் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியூர் போயிட்டாங்க. எல்லாமே நானே இண்டிபெண்ட்டாக செய்ய வேண்டியதாக இருந்தது. நானும் கொஞ்சம் டவுனானேன். ஸோ அந்த மாதிரி டவுன் ஆகும்போது எனக்கு ஸ்பிரிச்சுவல் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்தோடனே சரி அப்படின்னு எனக்கு குக் பண்ணேன் ஹஸ்பண்ட் இல்லாதப்போ கூட. பட் அது வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த மூடு சரியில்லை. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு குக் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா மீ கோரிங், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பூண்டு, அந்த எல்லோ கலர் மீ, இது நெத்திலி கருவாடு இருக்கு இல்லையா அது, அப்புறமா இது பார்த்திங்கன்னா பன்னீர். இது நம்ம பன்னீர் கிடையாது, இது சோயா பன்னீர். இங்கே பால் பன்னீர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது சோயா பன்னீர். இது பார்த்திங்கனாக்கா சில்லிக்கு சரி, இது காஞ்ச மிளகா அரைச்சி அந்த இன்ஸ்டண்ட்டாக விற்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக இருக்கட்டும் மெயின்னு நான் அதை வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கிச்சப், சோயா சாஸ். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டு. இது ஃபிஷ் கேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நம்ம எடுத்துக்கணும். ஃபிஷ் கேக் நல்லாயிருக்கும், மாமா கடையிலலாம் இது போடுவாங்க. ஸோ அதனால் நான் அது வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மீ கோரிங் ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ரெசிபி நான் கல்யாணம் 23 இயர்ஸில் கல்யாணம் ஆச்சு. அப்போது ஒருத்தவங்க வீட்டில் நாங்கள் தங்கணும், சொந்தக்காரங்க வீட்டில். அப்போ அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க, ஃபரிதா மச்சி. ஸோ அவங்க இந்த ரெசிபி அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். லேசாக நான் மாடிஃபிகேஷன் பண்ணேன். ஸோ அவங்கக்கிட்டேருந்து எங்கள் மாமியாரும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க நல்லா சமைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து அப்போ நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லையா, என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்கன்னா. அப்போ அவங்க சமைக்கும்போது நான் அப்படியே பார்ப்பேன். ஸோ இது வெங்காயம், பூண்டு, நெத்திலி கருவாடு அது 3த்தையும் போட்டு பிளெண்ட் பண்ணி அரைச்சிக்கணும். இது காஞ்ச மிளகா பேஸ்ட்டு. இந்த காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் ஊற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். எனக்கு அது கொஞ்சம் வேலைன்னு சொல்லி அது ரொம்ப கையெல்லாம் காந்துன்னு சொல்லி நான் இன்ஸ்டன்ட் பேஸ்ட் வாங்கிக்கிட்டேன். மாடிஃபிகேஷனாக நான் இது நான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணேன். இந்த ஃபிஷ் கேக் நான் மாமா கடையில் சாப்பிட்டு நான் இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ மாமா கடையில் இது போடுவாங்க. இது பார்த்தா பன்னீர் மாதிரி, அந்த சோயா பன்னீர் மாதிரியே இல்லையே அப்படின்னு யோசித்தேன். அப்புறமா பார்த்தா இது ஃபிஷ் கேக்கு. ஸோ இதையும் நம்ம வாங்கிக்கிட்டோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோயா பன்னீர் காமிச்சல அது இந்த மாதிரி கட் பண்ணி அவங்க ஃப்ரை பண்ணுவாங்க. அது பெரும்பாலும் ஓட மாட்டேங்குது, பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பட் அது ரொம்ப ஹெல்த்தியானது. அதை நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வேறு மெத்தட் அது மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டேன் என்னோடய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஆனியன் லீவ்ஸு, ரெட் கலர் சில்லி, இது ரெண்டும் மட்டும் இது ரெண்டுமே ஒரு டெக்கரேஷனுக்காக மட்டும்தான் இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மற்றபடி இது லாஸ்ட்டாக நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கு போட்டுக்கலாம். ஸோ இது மஞ்சள் மீ. இது இங்கே அப்படியே அந்த நூடுல்ஸ் பேக்கெட் மஞ்சள் கலரில் போட்டு அவங்களே லேஸாக பாயில் பண்ணி தான் இதை விற்பாங்க. ஸோ இது நம்ம ரொம்ப அலசுனா அந்த எல்லோ கலர் போயிடும். அதனால் ஜஸ்ட் ஒரே ஒரு அலசு, நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அதில் போட்டு நம்ம ஒரு அலசு அலசிக்கணும். ஒரே ஒரு அலசுனா போதும். ஸோ நான் 2 பேக்கெட் போடுறேன். நைட்டுக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் 2 பேக்கெட்ஸ் இதை போட்டிருக்கேன். இது நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆயிலில் அவங்க இந்த பன்னீர் இருக்கு இல்லையா, அந்த சோயா பன்னீர் அதை ஃப்ரை பண்ணுவாங்க. நான் இந்த ஃபிஷ் கேக் இருக்கு இல்லையா, இது மாமா கடை பார்த்து இன்ஸ்பிரேஷனு. மாமா கடைனா இங்கே நாசி கண்டார்னா ஒரு ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே மீ கோரிங் இந்த மாதிரி ஃபிஷ் கேக்லாம் போட்டு
கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து நான் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி அந்த ஃபிஷ் கேக்கை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, நெத்திலி கருவாடு, அந்த பேஸ்ட்டை வந்து ஆயிலில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் ஒரு 2 மினிட்ஸ் அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் காரத்துக்கு வந்து நீங்கள் தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அந்தளவுக்கு வந்து இதை போட்டிருக்கேன். இதையும் கொஞ்சம் வதக்கணும், ஏன்னா அந்த பச்சை வாசம் வந்து கொஞ்சம் போகணும். ஸோ இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா அந்த ரா ஸ்மெல் வந்து போகிற மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கணும். அது வந்து கொஞ்சம் பொறுமையாக கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க, பட் இது ஹெல்த்தியானது, அவங்க வயிற்றுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக அதை நான் தூள் மாதிரி பண்ணிடுவேன். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு முட்டை மாதிரி தெரியும் இல்லையா, ஸோ அதை நான் தூள் பண்ணி, ஏன்னா சோயாது இது பால் பன்னீர் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சோயா பன்னீர் வந்து சில பேருக்கு பிடிக்கும், எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேருக்கு பிடிக்கல, பட் இது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இல்லையா. ஸோ அவங்க குழந்தைங்க வயிற்றுக்குள்ளே போகணுன்னு நான் அதை அப்படியே தூள் பண்ணி போட்டுருவேன். அடுத்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் இது வந்து போட்டுருவேன். இதையும் வந்து போட்டு, இது பேர் வந்து தவுகேன்னு வந்து மலையில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரவுட்ஸும் வந்து போட்டு நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் அப்படியே விற்கும். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சப் இருக்கு இல்லையா, கிச்சப் நம்ம உப்பே போட தேவையில்ல, இந்த கிச்சப் ஊற்றுனாலே வந்து அந்த உப்பு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ வந்து இந்த இது நல்லா கிச்சப் போட்டுக்கணும். ஸோ கிச்சப் போட்டு எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அந்த ஃபிஷ் கேக் மட்டும் நான் வந்து மாமா கடை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் ஃப்யூஷன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சில்லி சாஸு, அவங்க சாஸ் ஸ்டீரம் கூட ஊற்றுவாங்க, நான் இன்றைக்கி ஊற்றல, வெறும் சில்லி சாஸும் ப்ளஸ் அந்த இதுவும் வந்து கிச்சப் மட்டும் நான் வந்து ஊற்றியிருக்கேன். இதில் வந்து சாவின்னு ஒரு கீரை போடுவாங்க, அது வீட்டில் இல்லாததுனால நான் போடலை. சாவினா கடுகு கீரை வந்து அது வந்து போடுவாங்க. இந்த ஸ்டேஜில் நான் கடுகு கீரை வந்து போடலை, ஏன்னா வீட்டில் இல்லாததுனால. நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க மலேசியாவில். ஸோ இந்தியாலேயும் வந்து இது ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு இந்தியாலேயும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த சோயா பன்னீருக்கு பதிலாக நார்மல் பன்னீர் போட்டுக்கலாம். ஸோ 2 முட்டை அதில் வந்து நம்ம போட்டு அதையும் சேர்த்து வந்து நம்ம கிண்டிக்கணும். ஸோ கிண்டும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த கிண்டி இதுவும் வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். குக்காகி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மீயை வந்து போட்டுடலாம். இல்லை வந்து அந்த கடுகு கீரைன்னு சொல்லுவாங்க, அதையும் போடுவாங்க, பட் அது இல்லாததுனால நான் போடலை. ஸோ இந்த மஞ்சள் மீ வந்து அதை எடுத்து அப்படியே வந்து இதை போட்டு நம்ம நல்லா அதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இந்த மாதிரி எப்போவுமே அந்த நாசி கோரிங்னா அந்த ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி பெரட்டும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேம் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிண்டணும். ஸோ அதுதான் வந்து டெக்னிக்கு. ஏன்னா வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வந்து நம்ம லேடிஸ்னால நமக்கு ஃபாஸ்ட்டாக வராது இல்லையா, நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹை ஃப்ளேமில் வைப்பேன். அந்த ஃபிஷ் கேக் நம்ம பண்ணோம் இல்லையா, அவங்க வந்து அந்த சோயா பன்னீர் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க இதில் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நான் வந்து ஃபிஷ் கேக்கை வந்து இது மேலே வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணேன். நான் பார்க்கும்போது அவங்க அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபிஷ் கேக் அந்த பன்னீரை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இது மேலே போட்டாங்க. ஸோ நான் வந்து இது வந்து ஸோ அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணோம் இந்த ரெசிபி கற்றுக் கொடுத்தது. எங்கள் மாமியாரும் அவங்களும் அவங்க வாயில் சொன்னாங்க. ஸோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணேன். அவங்க செய்யும்போதும் நான் அப்படியே வந்து அதை கவனித்தேன். ஸோ அதுதான் வந்து அது மேலே வந்து நம்ம ஆனியன் லீவ்ஸு, ரெட் கலர் சில்லி அதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ இது வந்து மலேசியன் டிஷ்ஷுன்றதுனால தான் நான் அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். இந்தியன் டிஷ்ஷெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஹாலா அவங்கக்கிட்டேருந்து நானிக்கிட்டேருந்துலாம் நிறைய கற்றுக்கிட்டேன். பட் எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து மலேசியன் டிஷ்ஷஸ்லாம் வந்து எங்கள் மாமியார் ஸோ இவங்கக்கிட்டேருந்து தான் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். அப்புறமா நான் கடையிலையும் அப்படியே அப்சர்வ் பண்ணுவேன், என்ன பண்ணுறாங்க, என்ன இன்க்ரீடியன்ட் போடுறாங்கன்னு. அந்த மாதிரி எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு வித்தியாசமாக செஞ்சு பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே அப்சர்வ் பண்ணுவேன். ஒரு சாப்பிட்டுட்டு கூட இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து இது வந்து இன்ட்ரெஸ்டடாக நான் கற்றுக்கிட்டேன். வந்து மலேசியா வந்து நான் கற்றுக்கிட்ட வந்து மலேசியன் டிஷ்ஷு ரெசிபினா இந்த மீ கோரிங், மீஹூன் தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். செகண்ட் வந்து மீ கோரிங் வந்து கற்றுக்கிட்டேன்.
கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து மலேசியன் டிஷ்ஷு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆனியன் லீவ்ஸ், அந்த ரெட் சில்லிஸ் வந்து பார்க்க வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி அழகாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணியார். ஸோ ஹஸ்பண்டும் வந்து ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருந்தார். ஸோ நைட்டு தான் வந்ததுனால ஸோ நைட் டின்னர் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணிட்டேன். ஸோ மீ கோரிங் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஹபிசாவும் வந்து 8 மணிக்கு டியூஷனுக்கு கிளம்பணும். ஸோ அவளுக்கும் அதனால தான் 8 o'clock பண்ணிடணும்னு நான் நினச்சேன். ஸோ அவளும் வந்து சாப்பிட்டுட்டு அவள் வந்து டியூஷனுக்கு வந்து கிளம்பிடுவா. ஸோ இது வந்து நைட்டு மிச்சம் இருக்கிறது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நாங்கள் வந்து வச்சுக்குவோம். இதுதான் வந்து நல்லபடியாக வந்து அன்றைக்கி வந்து டின்னர். ஏன்னா வெளியில் வாங்கினா செம்ம காசாகுது. அதுவும் மலேசியாவில் ரொம்ப வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அவ்வளோ ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலி வந்து இது வந்து ஃப்ரைடே மார்னிங்கு. ஸோ ஃப்ரைடே விலாக் வந்து நான் ஏன் இன்க்ளூட் பண்ணேன்னா, எப்போவுமே நம்ம எல்லாருமே லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து அப்படி எனர்ஜெட்டிக்காக ஹையான லெவலில் இருக்க மாட்டோம். எல்லாருமே சம்டைம்ஸ் வந்து டவுனாக இருப்போம். நானும் வந்து கொஞ்சம் டவுன் ஆனேன். அதனால என்னால் வீடியோஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது எனக்கு வந்து உண்மையாலே வந்து ஹாப்பினஸ் கொடுக்கறது வந்து ஸ்பிரிச்சுவல் தான். ஸோ முதல்ல வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் வந்து எனக்கு எல்லாரையும் ஹாஜரும் ஹபீஸாவும் போயிட்டாங்க. இவளுக்கு 8 o'clock தான் ஸ்கூலுன்றதுனால இவளை வந்து ஹஸ்பண்ட் வந்து இவளை போய் விடுறாங்க லாஸ்ட்டாக. ஸோ அவளுக்கு வந்து பைக்கில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளுக்குன்னு ஒரு குட்டி ஹெல்மெட் வாங்கி அவளுக்கு வந்து அவங்க அத்தா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து உண்மையிலே பைக்கில் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஜாமாக இருக்கும் இல்லையா? அதனால் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து கார் எடுக்க மாட்டார். அதனால் வந்து காலையில் ஜாமில் வந்து சீக்கிரமாக கரெக்டான டைமுக்கு நம்ம போய் சேரணுன்னா ஒன்று வெள்ளனை கிளம்பணும், இல்லைனா வந்து பைக்கில் போகணும். ஸோ எங்களோட சாய்ஸ் வந்து பைக்கில் போகிறது தான். ஸோ பைக்கில் அனுப்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மறந்துட்டாங்க. இது வந்து ஹக்கீமாவுக்கு கொடுத்து விடணும். ஸோ திருப்பி நான் போய் இதை வந்து கொடுத்துட்டு வரணும். என்னென்னா வந்து இது நிறையா இப்போ மலேசியாவில் மர்டேக்கா வருது, அந்த மலேசியன் இண்டிபெண்டன்ஸ் டே வருதுல்ல. ஸோ அதுக்காக வந்து மலேசியன் ராக்கெட் மாதிரி செய்யணுன்னு சில திங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. பாட்டிலு, காட்டன் பட்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஸ்கூலுக்கு வந்து இப்போ கொடுத்து விடணும். அவன் ஹஸ்பண்ட் கிளம்பி போயிட்டாங்க. நான் போய் இதை கொடுத்துட்டு வரணும். ஹஸ்பண்ட் வந்து அவளை போய் விட போயிட்டாங்க. ஸோ எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போனோன்னே நான் என்ன பண்ணுவேன்னா இதை தான் பண்ணுவேன். டீ வந்து சூடு பண்ணி நான் டீ குடிச்சிக்குவேன். ஸோ அந்த சுட சுட எல்லோரும் போனோன்னே டீ குடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும் அந்த சுட சுட டீ குடிக்கிறது. அந்த டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை. அட்லீஸ்ட் நான் ஒரு 5 to 10 minutes ஆச்சு இந்த டீ குடிக்கிறதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படியே லோன்லியாக யார் கூடயுமே பேசாமல் அப்படியே அந்த டீ வந்து அப்படியே ருசித்து வந்து அதை ரொம்ப அட்மையர் பண்ணி அது எனக்கு பிடிக்கும். ஃப்ரைடேனாவே வந்து நம்ம வந்து கொஞ்சம் இபாதத்தாக இருந்தால் அது வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி. இப்போ ஃபோனில் பேட்ரி தீர்ந்து போச்சுன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் வந்து அல்லாஹ்வுடைய நினைவுகள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலகும்போது அந்த ஃப்ரைடேன்ற ஒன்று வந்து நமக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி நம்ம வந்து அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி நமக்கு நாமே வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அன்றைக்கி வந்து நிறைய குரான் ஓதுறது, திக்ர் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த சோஷியல் மீடியாலாம் பார்க்காம அந்த ஜும்மா முடிகிற வரைக்கும் அந்த குரான் ஓதிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சம்டைம்ஸ் நம்மளும் வந்து பார்ப்போம், பட் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஃப்ரைடேனா இந்த மாதிரி சூறா காஃபி இருக்குல்ல, அந்த குகை சூறா அது வந்து நம்ம ஓதுனா நமக்கு வந்து தஜ்ஜால் கிட்டேருந்து பாதுகாப்போம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நூறு வந்து கிடைக்கும், லைட் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஒரு லைட் கிடைக்கும்னு வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு ஒரு லைட் கிடைக்கும். உங்களால் 110 verses ஓத முடியலன்னா ஃபஸ்ட்டு 10 and லாஸ்ட் 10 வந்து நம்ம ஓதலான்னு ஒரு உஸ்தாஸா வந்து யூடியூப்பில் சொல்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம அப்பா இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நினைக்கிறத மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. எப்பவுமே வந்து அல்லாஹ் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். சலாம்.